வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் முள்ளமதி. வணக்கம் ஜெயபாலன். இப்ப நீங்கள் அதுக்கு பிறகு ஐபிகே வந்த பிறகு உங்களோட நிலைமைகள் எப்படி மாறினது, அதுக்கு பிறகு நீங்கள் எப்ப இலங்கையை விட்டு வெளியேறினீங்கள், வெளியேறின பிறகு உங்களோட தொடர்புகள் எப்படி இருந்தது? ஓகே, அது நல்ல கேள்வி. 88ஆம் ஆண்டு இந்த இந்திய படைகள் வந்ததுக்கு பிறகு இந்திய படைகள் பரவலாக எல்லா ஒரு மாவட்டத்துல பல இடங்கள்ல முகாம்களை போட்டு கைது செய்து தடுத்து வச்சிருந்தார்கள். ஆனா நீங்கள் அதை தப்பிட்டீங்க, அதை முதல் சொல்லியும் இருக்கிறீர்கள். அப்ப அந்த இந்திய படைகளின் சிறையால நான் வெளியில வந்த பொழுது ஒரு சம்பவம் எங்களுடைய இயக்கத்துக்கு நடந்தது. தமிழீழ புலனாய்வுத்துறை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அது பொட்டம்மான் தலைமையில உருவாக்கப்பட்டு அவர் அப்பொழுதுதான் போராளிகளை எடுத்து பயிற்சி கொடுத்து தனக்கான அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். ஆனா அதுக்கு முதலே உங்களுடைய வேர்கள் புலனாய்வு பிரிவு இயங்க ஆரம்பித்து விட்டது. வேர்கள் புலனாய்வுத்துறை மட்டுமல்ல, வீட்டாண்ட இன்னொரு புலனாய்வு பகுதியும் இயங்கினது. வெளிப்படையாக மக்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது வீட்டா. வேர்களை யாருக்குமே தெரியாது. விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்தவர்களுக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. நாங்க கிளிய பண்றதுதான். இப்ப நீங்கள் ஒரு கதைக்கு இப்ப உங்களோட ஊர் துன்னாலேன்னு சொன்னா, துன்னாலேல ஒருத்தர் மீது தவறான ஒருதலை பற்றி இப்ப குற்றச்சாட்டுகள் வருகிறதா, அந்த குற்றச்சாட்டுகளை சரியான ஆதாரங்கள் ஒன்று இல்லாமல் வீட்டாவோ அல்லது அரசியல் துறையினரோ மற்ற இயக்கம் குழம்புகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்களோட பழகி அவருடைய செயற்பாடுகளை கண்டுபிடிக்கிற வேலையை தான் வேர்கள்ட்ட தருவாங்க. நாங்க உடனே அவற்றை வீட்டிலேயே போய் அல்லது அவற்றை எதிர் வீட்டுல போய் அல்லது அவற்றை வீட்டுல கூலியாளா போய் ஏதாவது ஒரு வடிவத்துல போய் அவரை பற்றி ஒரு ஃபுல் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். A to Z இவற்றை நடவடிக்கைகள் என்னன்னு கொடுப்போம். அது கொடுத்த பிறகு இவர்களுடைய சந்தேகத்தோட அது பொருந்தி போனா மட்டும்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அவர் அல்லாட்டி இவர்கள் நடவடிக்கை எடுக்க இயலாது. எங்கள்கிட்ட தந்ததுக்கு பிறகு ஒரு ஆளை விடுதலை புலிகள் இயக்கம் பிடிச்சு கைது செய்யறதுன்றதெல்லாம் அது பெரிய விஷயம். சும்மாவே பிடிக்கலாம். அதுக்கு அப்பாற ஒரு ஊர்ல உள்ள ஒரு இயக்கம் பிடிச்சு கொண்டு போட்டுதுன்றா கூட நாங்கள் அவர் சார்ந்து ஒரு அறிக்கை கொடுக்கும், நாங்களாயும் கொடுக்கலாம், இயக்கம் எங்கள்கிட்ட கேட்டும் நாங்க கொடுக்கலாம். அந்த ரைட்ஸ் எங்களுக்கு இருந்தது. இவர் அந்த ஈசன் தொடர்பா ஈசன் ஒரு ஆளுடைய பேரை சொன்னான். அப்படி கனவேல வன்னியில நான் காப்பாத்திருக்கிறேன். ஈசன் என்ற ஒரு ஆளுடைய பேரை நான் சொல்றேன். நாங்கள் தானாக செய்ய துவங்கினாங்க. அதாவது புலிகள் புலனாய்வுத்துறை வந்து இப்படி ஆக்களை பிடிச்சி எல்லாம் விசாரிக்க துவங்கின பிறகு இவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அல்லது அவர்களுடைய பிரிவு இப்படித்தான் செயற்படும் என்றதாலே அவர்கள் இப்படி எதெல்லாம் செய்கிறார்கள் என்ற ஒரு புரிதல். மற்றது நான் மல்லியோட செயற்பட்ட காலத்தில் மல்லி செய்த விடயங்களுக்கும் எங்களுக்குமான முரண்பாடுகள், அவர்கள் என்ன சிந்தனையோட எல்லாம் செயற்பட்டார்கள் என்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதாக இதில் தடுக்கணும் என்றதுக்காக நாங்களே எழுதி அனுப்பிடுவோம். இவர்கள் கைது செய்திருக்கிற இந்நாள் தொடர்பில் இதுதான் உண்மையான விவரம் என்று சொல்லி அந்த அது ஃபுல்லா அனுப்பிடுவோம். தேப்பனார் அவர்கள் என்ன செய்தவர்கள், அவர்கள் சமூகத்துக்கு செய்த நன்மதின்மை என்ன, அவர்கள் ஏன் போராட்டத்தை எதிர்க்கிறார்கள் அல்லது அவர்கள் எதிர்க்கிறதுக்கு பின்னால் இருக்கிற நியாயம் என்ன, சரி என்ன, பிள்ளை என்ன அடிப்படையிலே அவர் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் தேடக்கூடியதெல்லாம் தேடி. இப்ப நீங்கள் இந்தியாவுக்கு பயணப்படுறீங்க. இப்ப இந்தியாவில பயணப்படைகளை உங்களுடைய மனைவி பிள்ளைகள் இருளக்கினம் நினைக்கிறேன். அது 90ஆம் ஆண்டுல இருந்து 96ஆம் ஆண்டு வரையும் வவுனியா நகர் பகுதி தமிழ் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், கட்டுப்பாட்டு பகுதியில வாழ்ந்தீங்களா? பகுதிகளை வாழ்கிறார்கள். இல்ல நான் இருந்தது அனந்தரபுளியங்குளம் கொண்ட ஒரு கிராமத்திலே வவுனியா நகரத்துக்கு வந்து போகின்ற தமிழர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது. எதிரிகளுக்கு வேலை செய்கிறார்களா அல்லது வந்து தங்கட வேலையை பார்த்து கொண்டு போகிறார்களா, அங்க உள்ள வணிக நிறுவனங்கள் எப்படி செயல்படுது, அங்க உள்ள வணிக நிறுவனங்கள் எதிரிகளின் புலனாய்வு கட்டமைப்புகளாக செயல்படுதா, இந்த நகர்பகுதியை கண்காணிக்கிற அந்த பொறுப்புல நான் இருந்தேன். அங்க போறையாக்கள் வேலை செய்தவர்கள் அவர்களுடைய தகவல்களை ஒருங்கிணைத்து வெளியில கொண்டு வரதான் உண்மையா இந்த பொறுப்பு. நான் போய் பார்க்கிறேன், சில விஷயங்களை கவனிப்பேன். எந்தெந்த இடங்கள்ல இந்த தகவல் பரிமாற்றங்கள் நடக்கலாம், இலங்கை அரசாங்கத்தோட அந்த காலகட்டத்துல குறிப்பாக அனைத்து ஏனைய அமைப்புகள் அனைத்துமே தடை செய்யப்பட்டு விட்டன அல்லது இயங்க முடியாத நிலை ஒன்று வந்துடுது. அப்ப அவர்களை பற்றி அப்படி விலத்தி சென்றவர்களை கைது செய்கிறது விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்களா? எங்களுடைய பணி யாரையும் கைது செய்வது, தண்டிப்பது, தகவல் சேகரிப்புல அவதான். இப்ப நாங்கள் இப்படித்தான் பாருங்க, புலட் இயக்கத்துக்குள்ள வவுனியாக்கள் இருந்தவர்களுக்கு யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் அயோக்கியர், யார் புத்திசாலித்தனமா செயல்படுறார், யார் முட்டாள்தனமா செயல்படுறார், யார் ஏவலாக செயல்படுறார், இவர்களை பற்றி முழு விவரம் நாங்கள் இயக்கத்துக்கு கொடுப்போம். இயக்கம் சும்மா அங்கே எல்லாரையும் கொள்கை இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, அதுல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னென்றால், பொதுவாக நீங்கள் ஆற குறி வைச்சாலும் அந்த இயக்கத்துல இருக்கிற அல்லது அதோட அல்லது இராணுவத்திலையும் சரி வேறு அமைப்புகளையும் சரி இந்த அயோக்கியத்தனம் செய்பவர்களை நீங்கள் டார்கெட் பண்றீங்க பெரும்பாலும். என்றால் அவர்களை விட்டு வச்சா அந்த இயக்கம் தானாவே பாதிக்கப்பட்டுடும். அப்ப நீங்கள் அந்த இயக்கத்துல கொஞ்சம் தெளிவாக இருப்பவர்கள்
அந்த இயக்கத்தை வளர்க்கக்கூடியவர்களை தான் நீங்கள் குறி வச்சிருக்கிறீங்க. அயோக்கியர்கள் யாரையும் நீங்கள் துருவேன் அயோக்கியர்களை நாங்கள் தொட மாட்டோம் என்று அவர்களே அவர்கள் தங்களை அழித்துக் கொள்வீங்க. அந்த மக்களுக்கும் தெரியும் இவர்கள் அயோக்கியர்கள், இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். அவர்கள் தேவையான அவர்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்து கொள்ளும். ஆனால் நாங்கள் யாரை கவனிப்போம் என்று சொல்லி சொன்னால் திறமசாலிகளை, எங்களுடைய இனத்தின் விடுதலை போராட்டத்துக்கு எதிராக திறமையாக செயல்படக்கூடியவர்கள் அவர்களைத்தான் நாங்கள் உலக உளவு நிறுவனம் முழுக்க அதைத்தான் செய்யும். வித்யாதரன் அண்மையில் ஒரு கட்டுரை எழுதினார். இந்த இலங்கை ராணுவம் யாழ்ப்பாணத்தை பிடித்த பிறகு அவர்கள் அங்கே ஒரு மக்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு ராணுவ தளபதியை போட்டிருந்தார்கள். அவர்களை விடுதலை புலிகள் குறிவைத்து தாக்கினார்கள். அதுக்கு பிறகுதான் இந்த ராணுவம் மிக மோசமாக நடக்கின்ற ஒரு ராணுவம் வந்தது. இந்த வகையான ஒரு அருள்குமார் அவர்கள் அவரும் ஒரு விடுதலை புலிகள் ஒரு அனுதாபி, அவரும் சொல்லியிருந்தார் இந்த குவிவு மைய போராட்டம். ஏனென்றால் தாங்கள் தாக்குதலை நடத்தி அதனால் ராணுவமோ அல்லது ஏனைய இயக்கங்களோ மக்களுக்கு அநீதியை செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கு எதிராக திரும்பும் என்று. இல்ல, இது இப்படியான ஸ்ட்ராட்டஜியில ஈழப்போராட்டத்தில் யார் முன்னெடுக்க வேணும்னா புலிகள் தான் முன்னெடுக்க வேணும். மற்றவர்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. இப்ப இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தான் ஆக்கிரமித்துக் கொண்ட யாழ்ப்பாணத்தை சுமூகமாக வைத்துக் கொள்வதற்கும் அங்குள்ள மக்களை தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்வதற்கும் புலிகள் அங்கே ஒரு கரந்தடிப்பு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவதற்கும் அதான் நான் முதல்ல சொன்னேன், ராணுவம் ஒரு ஏவல் பேய். அது தூக்கி பத்திரமா வச்சிருக்கு, கீழே போட்டு மிதியண்டா மிதிக்கும். இங்க நீங்க ராணுவத்தில் உள்ள கொமாண்டரை பார்க்க கூடாது. கொமாண்டர் சுப்பனா இருக்கலாம், அப்பனா இருக்கலாம். அவருக்கு என்ன உத்தரவு வழங்கப்படுதுன்றதான் பிரச்சனை. ஆனால் இதுல ஒன்றை பார்ப்பாங்க. இப்போ ஒரு தமிழ் மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய மனோபாவம் கொண்ட, தமிழ் மக்கள் மீது பச்சாதாபம் கொண்ட அல்லது தமிழ் மக்களோடு ஏதோ ஒரு வகை உறவு கொண்டவர்களை அந்த பொறுப்புகளுக்கு போட்டு அவர்கள் இன்னும் சிறப்பாக பங்கன் பண்ணுவார்கள் என்றதால அப்படியானவர்களை அவன் தெரிவு செய்வான். ஆனா நீங்க குறி வைக்கல, நீங்க அவர்களைத்தான் குறி அவர்தான் நாங்க குறி வைக்க வேணும். நீங்களே எங்கட தலைவரை குறி வைக்கிறீர்கள், நீங்களே எங்கட சிறந்த போராளிகளை குறி வைக்கிறீர்கள். எங்கட தலைவரை படுகொலை செய்ய எத்தனை ஆயிரம் பேரை அனுப்பினீர்கள். மாத்தியாவை எப்படி நீங்கள் துரோகியாக்கி அழிச்சியல், குமரப்பா அபரேந்திரன் உட்பட தளபதிகள் எப்படி நீங்கள் அழிச்சியல், நாங்கள் சைனத்தை கொடுத்தோம், நாங்கள் அவர்கள் கடிச்சார்கள் என்பது வெளிப்படையான சம்பவம். ஆனால் அவர்கள் ஒரு புலனாய்வு நகர்வு கூடாதான். எங்களுடைய குமரப்பா அபரேந்திரன் உட்பட்ட தளபதிகளை கடலில் பிடிச்சார்கள், ஒப்பந்த காலத்தில் பிடிச்சார்கள், தடுத்து வைத்திருந்தார்கள், கொழும்பில் கொண்டு போய் சித்திர விசாரிக்க போறோம் என்றார்கள். இவர்கள் குப்பியை கடிச்சு செத்தார்கள், இவர்களுடைய குப்பியை கொடுத்தார்கள். அப்ப காட்சியில என்ன நடக்குதுன்றதை நீங்க பார்க்க கூடாது, காட்சிக்கு பின்னாலே என்ன இருக்குன்னு நாங்க பார்க்கணும். அரசியல் சதுரங்கம், ராணுவ இன விடுதலையை நீத்து போக செய்கிறவர்களை, எங்களுடைய மக்களை திசை திருப்பக்கூடியவர்களை, எங்களோட மக்களோட ஒரு ராணுவ அதிகாரி சிரிச்சு கதைப்பாரா இருந்தா அவனை போட்டு தள்ளு தான் நாங்க சொல்லுவோம். அந்த மாற்று கருத்து. இதையேதான் இலங்கை ராணுவத்தில் உள்ளவர்கள் செய்வார்கள், செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை வேறு. இப்ப ரத்நாயக்கான்ற ஒரு கொமாண்டர் இருந்தவர் வவுனியால இந்த முன்னரங்கத்துக்கு ஆக்களவர்களுக்கு இருந்தவர். இந்த ரத்நாயக்காவுக்கு நான் ஒரு நண்பன், ஒரு நகைச்சுவை கதை. நான் வவுனியாக்கள்ல போய் வருவேன், சரியோ. அப்ப ரத்நாயக்கா எங்க கொமாண்டரா இருப்பேன். அப்ப ரத்நாயக்காவுக்கு என் மீது ஒரு மரியாதை கலந்த பார்வை. ஒரு நாள் முன்னரங்கத்துக்கு ஒரு தாக்குதல் நடக்குது. ஒரு 10-15 பேரை வரிசையா நிப்பாட்டி கிடக்கு. அதுல நிப்பாட்டி போட்டு புலிகள் தாக்குதல் நடத்தி விட்டார்கள். இந்த பிளட் ரோபோட்டை சுட்டு கொண்டது அன்னைக்குதான். அப்போ ரத்நாயக்கா கூப்பிட்டு வச்சுட்டு சொல்றாரு, ஏண்டா அங்க ராணுவம் இருக்கு, இங்க ராணுவம் இருக்கு, அங்கே எல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த மக்கள் ஒரு இடத்துல ஏண்டா இங்க தாக்குதல் நடத்துறது நீங்கள் ஏண்டா பிரபாகரன் நான் இங்க தாக்குதல் நடத்த சொல்லி அந்த மக்களுக்கு போய் சொல்லுங்கடா, அவரை இங்க இருந்து தாக்குதல் நடத்த சொல்லி. பிரபாகரன் சொல்லியிருக்க மாட்டானே, இப்படி சொல்றான் ஐயா அவனே. பிரபாகரன் பேரையும் கிடக்குறீங்களா நீங்க பேசுறான் ஐயா அவன். ரத்நாயக்கா இப்படி பேசிக்கொண்டு நீ பாத்தியா பாக்க இல்ல சிஐடி இழுத்து கொண்டு அடிக்கிறான், கண்டபடி அடிச்சு மண்டையில உடைக்கிறான். இப்ப நான் கடைசியில இருந்து எனக்கு பின்னுக்கு 2 கிளாடுகள், நான் இடையில வாரன். என்னுடைய ஒரே ஒரு திங்கிங் இருந்தது, இந்த அடிவாங்குறவர்கள் அவ்வளவு பேரையும் காப்பாற்ற வேணும், ரத்நாயக்காவை நம்ப வைக்க வேணும். இதில் வந்தவர்கள் யாருக்கும் இங்கு புலிகள் இருந்து தாக்குதல் நடத்த வந்த புலிகள் வந்திருந்தது தெரியாது என்றது ரத்நாயக்கா உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இதுல கைது செய்யப்பட்டவர்கள் வீட்டு வருவார்கள் அல்லது வெளிக்கடைக்கோ பூஜாக்கோ போறேன். சரிதானே? அப்ப இவர்களை காப்பாத்துறதுக்கு நான் என்ன செய்யலும் மட்டும் திங்க் பண்ணி கொண்டு போறேன். ரத்நாயக்கா நீ பாத்தியாடா இல்லையாண்டு இப்படி கையாள சார் கண்டிருந்தா ஓடி இருப்பேன். ஒரு சிம்பிள் வேர்ட் சார், கண்டிருந்தா ஓடி இருப்பேன். ரத்நாயக்கா அதிர்ந்து போனான். உடனே அடுத்த வேர்ட் அடிச்சவங்களை பார்த்து சொன்னா நிப்பாட்டு, ஒருத்தனுக்கு மரியாதை எல்லாரையும் கூட்டி கொண்டு வாங்க. அதுக்கு பிறகுதான் எங்கிட்ட கேட்டான், அப்ப நீங்க எல்லாம் பார்க்காம எப்படி புலிகள் அங்க இருந்தாங்கன்னு கேட்டான். நாங்க முன்னுக்கு வந்துட்டோம், நாங்க வரைக்கும் இங்க முன்னாடி அவங்களும் ஒரு தடவை இல்லை, அவங்களுக்கு பின்னால வந்திருப்பாங்க அல்லது அங்க மறைஞ்சிருப்பாங்க. எஸ், சரியான ஆன்சர். அவங்க கேள்விக்கு தேவையான பதில். இதில் இங்க வந்தவர்கள் யாருக்கும் புலிகள் அங்க இருந்தது தெரியாது. ஆனா நானே காட்சி போட்டுதான் வந்தேன். நான் திரும்பி போகட்டோன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க முடியாது, முன்னுக்கு போகட்டாங்க. ஆனா நான் ரத்நாயக்காவுக்கு சொன்னது சார் கண்டிருந்தா ஓடி இருப்பேன். அவ்வளவு பேரையும்
அடிச்சவர்கள் அவ்வளவு பேரும் திருப்பி புலிகொந்த கட்டுப்பாட்டு பகுதிக்கு அனுப்பினான். மிச்ச பேர் எல்லாரையும் வேன்ல ஏற்றி பவுனியாவுக்கு போக அனுப்பினான். அந்த சந்தர்ப்பத்துல இருந்து எப்போ ரத்னாயக்கா கண்டாலும் என்ன கண்டா சிரிப்பான், என்ன பெருசா சோதிக்க வேணும் போட்டு விட்டுருவான். நடுவட்டாளோட தான் வந்திருக்கிறேன். புலிகொந்த உளவுத்துறை சங்கீதம் சொல்லி சங்கீதம் இந்த சங்கீதன் உண்மையான பேருக்குரிய சங்கீதன் கூட இந்த கொட்டில கூப்பிட்டு விசாரித்தார். அதோட எல்லாரையும் அடிச்சு கலைச்சவங்க இன்னும் மட்டும் உள்ளுக்கு போகவிட்டவங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் விசாரணை நடத்தி கொண்டு குட்டிமணின்னு சொல்லி அப்ப தாக்குவாணி தளபதியா இருந்த குட்டிமணி பின்னால வந்து என்னத்தான் தேடி வந்தவர். நான் உள்ளுக்கு இருந்து வாரம் தகவல் சொல்லி உள்ள நிலவரம் வழங்குறதுக்கு தேடி வந்தார். அதான் இங்க சங்கீதம் என்ன கூப்பிட்டு வச்சு காட்சி பண்ணிக்கிறேன். அப்ப அவர் வந்து தடங்கள் போட்டு திரும்பி பார்க்க வச்சு பார்த்து கொண்டு போறாரு. ஒருத்தர் அவர் நாட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தார், நான் இருக்கிறேன். உடனே அவர் சங்கீதனை பார்த்து அவரை காட்சி கொண்டு அவர் எங்கடைய ஆளண்டாரு. எனக்கு பத்தி எரிஞ்சது கோவம். 2 விஷயம். எங்கடைய ஆளண்டு நீங்க அவருக்கு ஏன் சொல்ற என்ன உனக்கு என்ன தேவை? இருக்கு தேவை இல்லை. சோ அப்ப அதை சொல்லி போட்டான்றது கோபம். இந்த முன்னரங்கத்துல வந்தே தாக்குதல் நடத்தினி நான் நினைச்சது இவர் தான் நடத்தினேன். ஆனா உண்மையா அதை நடத்தினது பிற்காலத்தில் அண்மையில தான் அறிஞர் வவுனியா மாவட்டத்துக்கு புதுசாக பொறுப்பேற்று வந்திருந்த ரவி என்ற ஒரு தளபதி தான் நான் நடத்தினேன். அப்ப இந்த புதுசா வந்தவருக்கு தெரியாது இந்த முன்னரங்க பகுதியில தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தவே கூடாது. ஏன்னா அந்த புலட்டியக்க ரொபர்ட் என்றவரை அந்த ராணுவ முன்னரங்கத்துக்கு வெளியில கொண்டு வந்தது நான். அவரை ஏன் கொண்டு வந்திருக்கிறோம் விஷயத்தை நான் கடிதம் எழுதி இந்த பொறுப்பாளர் கூட தலைவருக்கு கொடுத்திருக்கிறேன். பொட்டம்மானுக்கும் தெரியும், அனைத்து அந்த வவுனியா மாவட்ட ராணுவ தளபதிக்கு தெரிஞ்சிருக்க வேணும். புலிகள் என்ற தளபதி அது இவருக்கு முதல் இருந்த தளபதிக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னரங்கத்துல தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனா இவர் வந்த விதத்துல ஏதோ செய்து காட்டணும்னு சொல்லி போட்டு வந்து சனம் போற அழைச்சு விடாரு. ஐயா நான் தலைவர் சொல்லி எல்லாம் செய்தவங்க. அந்த தாக்குதலை செய்த தளபதி ராவி. அதுலதான் அரசன் என்ற இந்த 6வது பயிற்சி பாசறையில பயிற்சி எடுத்த அரசனுடைய மனைவி நிறைமாத கேட்பணி அதிலேயே ஆர்பிஜியில உயிரை விட்டார். ரொபோட் செத்தான். வேற எத்தனை பேர் பொதுமக்கள் செத்தம் என்று தெரியாது. அந்த சம்பவம் நடந்தது. நான் வெளியில வரும்போது சித்தியான கோபத்தோட வந்து சங்கீதன் அதுல வந்து கொண்டு சங்கீதன் கூப்பிட்டு வச்சு கேட்கிறார். எல்லாரையும் கலைச்சு போட்டாங்க. உன்னை மட்டும் அப்படி உள்ளு போக விட்டாங்க. நான் ரத்நாயகா தான் கேட்கணும்னு சொன்னேன். இப்படியே நான் சங்கீதனுக்கு என்ன உள்ளுக்கு போக சொல்லி ரத்நாயகா தான் விட்டவர். அவர்கிட்ட இங்க இருக்கிற சங்கீதன் அல்ல, இந்த தயாபரன் அந்த சங்கீதன் கீழத்தை அவனைச்சுதான். அப்ப அவரும் சின்ன படிக்கன். அவர் 91ஆம் ஆண்டு முன்னரங்கத்துல சின்ன படிக்கனா வந்து ஹோட்டலுக்கு இருந்தவர். 95, 95 இந்த சம்பவம் நடக்க அவர் கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டார். நீண்டு கொண்டே போது இது நீங்கள் கனடாக்கு எப்ப வாரீங்கள்? அங்க இருந்தும் கூட பணிகள் எப்படி இருந்தது? நான் உண்மையில கனடாக்கு வந்தது சோழன் என்ற ஒரு வணிக நிறுவனத்தை நாங்கள் உருவாக்கி இருந்தாங்க. 93 கால பகுதியில் உருவாக்கியிருந்தாங்க. மாங்குளம் மீட்கப்பட்டிருந்தது. மீட்கப்பட்ட மாங்குளத்துக்கு வணிகர்கள் மீள வந்து தங்களோட வணிகத்தை ஆரம்பிக்க இல்லை. மாங்குளம் சுடுகாடா இருந்தது. இந்த மாங்குளம் சுடுகாடா இருந்த பொழுது துணுக்காயில இப்ப நீங்க சொல்ற இந்த டவர் முகாமில என்னோட எனக்காக வேலை செய்து கொண்டு வெத்தலை தட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த ஒருவர், நான் பேரை தவிர்த்து வருவேன், அவரை பிடிச்சு கொண்டு வச்சிருந்தவர்கள். அவரை போய் அந்த முகாமில கதைச்சு எடுத்து கொண்டு வர்றதுக்காக நான் போன போது மாங்குளத்தை பார்த்துட்டு மாங்குளத்தின் நிலை எப்படி இருக்குதுன்னு நான் ஒரு கவிதை எழுதி கரிகாலனு கூட தலைவருக்கு அனுப்புறேன். ஒட்டல் நாய்கள், ஒரு சில குரங்குகள், கட்டையில் கரட்டியோனான், காகம், குருவி, கொக்கு, காண்பதற்கு அரிதான மனிதர்கள், காணவே கிடைக்காத மீட்கப்பட்டது வணிகரகம். இவ்வளவுதான் கவிதை. தலைவர்கிட்ட கொடுத்து விட்டேன். தலைவர் பாவரசன் என்ற பிள்ளையத்துல ஒரு மூத்த போராளியை கூப்பிடுத்தினார். பாவரசன் என்ன பைப்பு, அவருக்கு பேர் பைப். மாங்குளத்தை போய் பழைய எல்லைக்கு கொண்டு விட்டு வாண்ட பைப்பறிஞ்ச வந்திருந்த பொழுது தலைவர் திருப்பி கடிதம் எழுதினார். மாங்குளத்தை போய் மாங்குளத்தை பார்க்க அங்க போய் 10 சின்ன பட்டிக்கடை வச்சு கொண்டிருக்கிறார். தண்ணிப்பானே இல்லை. தண்ணிப்பானை வைக்காம ஒரு பட்டிக்கடை வச்சு கொண்டிருக்காண்டா இவன் சொல்லி போட்டு கோபத்திலே அதிலே ஒரு கவிதை எழுதினான். வணிகனை போற திருடனை நான் என் வாழ்க்கையில் கண்டதில்லை. வரவு 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 என்று வரவு எண்ணுகிறான். கொடியவன் வந்தவன் யார் என தெரியாமல் அவன் செவிட்டில் அறைய எண்ணுகிறான். இந்த களத்தை வென்றவன் வருவான். இது காலை இழந்தவள் வருவாள். தன் மகவை கொடுத்தவள் வருவாள். என் மண்ணின் மைந்தர்கள் வருவார். கொடியவன் தண்ணியும் காசுக்கு தருவான் என்று சத்தியமா எழுதினான். தலைவர் மீது ஆணையாக இந்த கவிதையை நான் எழுதினான். எழுதிய போது பாவரசனே வந்துட்டார். வந்து கவிஞரே அந்த கவிதையை சொல்லும் கொண்டு போட்டு நானும் அணியோன் சத்தியமா இப்படி சொன்னார். அவருக்கு என்ன நான் தான் வந்துக்கிறேன்னு தெரியாது. அவர் கவிதை சொல்றான்னு போட்டு அவரும் ஒரு கவிஞர். அப்ப பெருங்கவிஞர் நீங்க விசாரிச்சு பாருங்க. அவர் வந்து சொன்னார் கவிஞரே அந்த கவிதையை திருப்பி சொல்லும் கொண்டு வந்தார். நானும் அணியோ வந்தேன். திருப்பி சொல்லு கவிதை என்றார். திருப்பி சொன்னேன். உடனடியாக போய் கனகராங்குளத்துல தண்ணிப்பானை வாங்கினது வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்த்தேன். இப்படி உருவாக்கப்பட்ட இப்ப அதுக்கு இருந்த போதுதான் என்ன கேட்டார், இந்த வெங்கரான் பட்டியல என்ன செய்ய சொல்லி என்ன கொண்டு நிறுத்தி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நானுங்க கொண்டு இருக்கிறேன், நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியும் கொண்டு கேட்டேன். சும்மா விடாத, நீ தானே எல்லாத்துக்கும் பச்ச, நீ சொல்லு என்னத்துக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறீங்கன்னு சொன்னேன். நான் என்ன இந்த கிடக்கிற கடையில தான் இடிச்சு அள்ளி கொண்டு பணத்துக்கு ஓட்டி போட்டு சோழனை போட்டு நட்டு விதைச்சி விட்டு அது முளைக்கும் புடுங்கி வித்து கொண்டு வந்து சொல்லி போட்டு இதுல இருந்து யாருக்கு விற்க போறேன். ஒரு தட்டிவான் காலம் கிள்ளச்சி போவோம், பின்னேரம் திரும்பி இஞ்சால போவோம். உதயந்தி வியாபாரம் செய்யலாது துணுக்க கண்டி ரோட்ல வந்துருன்னு சொல்லி துணுக்கா ரோட்ல ராஜன் ஸ்டோருக்கு பக்கத்துல இருந்த பொட்டி கடையத்துக்கு வந்து கண்டி ரோட்ல போட்டு அதுக்கு பிறகு
அந்த வணிகத்துக்கு சோழன் என்று பேர் வச்சதுக்கு காரணம் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களின் பேர்ல அது வைக்கப்பட்டது. அது பிறகு சோழன் என்ற ஒரு வணிகம் இருந்தது. ஏசிக்குரு சண்டை ஆரம்பிச்ச போது எங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை. அப்ப பிறகு தலைவர் சொன்னார், முன்னரங்க நிலவரங்களை கண்காணிக்க சொல்லி எங்களை முன்னரங்க வேலைகளை பார்க்க சொல்லி கொஞ்சம் பொடிகளை தந்து விட்டு வந்தேன். அவங்கள்ட்ட தகவலை ஒருங்கிணைச்சு நான் தலைவருக்கு அனுப்பி ஒரு ஆட்டை கொடுத்து பெப்பண்ணை கொடுத்து தலைவருக்கு அனுப்புறதுதான் இந்த வேலை. முன்னரங்க நிலவரங்கள் ஏசிக்குரு முன்னறி வந்து கொண்டிருக்கு ராணுவம். முன்னரங்க நிலவரங்கள்ல மக்கள் எப்படி இருக்கிறார்கள், போராளிகள் என்ன செய்கிறார்கள், என்னென்ன நடந்து கொண்டிருக்கு, இங்க மக்கள் காடுகளுக்கு ஹரம்புகளுக்கு எல்லாம் இருக்கிறார்கள், மக்களின் பாதுகாப்பு எப்படி எப்படி எல்லாம் நாங்கள் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள் ஒரு பொதுவான அறிக்கைகளை தயாரிச்சு கொடுக்கறது, இயக்க போராளிகளுக்கு என்ன முரண்பாடுகள் வருது, போக்குவரத்து, இதுகளை பார்த்து சொல்லி கொண்டு வரும்போது 98ஆம் ஆண்டு பெப்பண்ணை கூப்பிட்டு சொன்னார், நீ இங்க என்ன போற கனடாக்கு போறாங்க. நான் கனடாக்கு போயிருந்தேன், யாரும் என்ன கனடாக்கு அனுப்புறது, யார் அனுப்புறது இல்லை, நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன், நான் எப்படி அனுப்புறது, நான் போயிடலாம் கனடாக்குன்னு சொல்லி போட்டுருக்கேன், இல்லை அதெல்லாம் நான் பாக்குறேன் நீ என்று சொல்லி போட்டு ஒரு கடிதம் எழுதி பொஸ்கோவுக்கு தந்தேன். பொஸ்கோன்றவர் பொறுப்பா இருந்தவர், அவருக்கு தந்தேன், அவர்கிட்ட கொண்டே கொடுத்தேன். அவர் சொன்னார் நான் ஏற்பாடு செய்யறேன். அப்புறம் அவர் ஏற்பாடு செய்தார். யாரும் ஏற்பாடு செய்தார் என்றால் என்னுடைய பெரியம்மா, அப்பா அந்த தமிழ் மனைவி, அப்பா அந்த தமிழ் மகள் ஒருதி விடுதலை புலிகள் இயக்கத்தின் சிறுத்தை பிரிவில் இருந்தவள், கோமலா என்ற பொறுப்பாளர்கள் இருந்தவள், துஷா ஆண்டவளுக்கு பேர். அவளுக்கு நெடுங்கடியில காயப்பட்டு பெரிய காயங்காலில் அதாவது பயந்து போய் இயக்கத்தை விட்டு விலத்த பொருள் துண்டு கொடுத்துட்டு கோதையோட நிற்கிறாள். அந்த அவளை வீட்டை விடுற என்றால் என்ன கூட்டி கொண்டே கனடாவில் விடுங்க, அரைவாசி காசு நாங்கள் தாரம் என்று சொல்லி சொன்னார்கள். என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினது சோழன் வணிகத்தை இங்க வந்து நடத்துறது, சோழன் என்ற பேர்லயோ இல்ல வேற பேர்லயோ வணிகத்தை ஆரம்பிக்கிறது தான் என்ன வந்து அனுப்புறது என்று பிளான் பண்ணார். இப்படி பிளான் பண்ணி அனுப்பி போட்டுத்தான் இவர்களே சிவகோட்டில தலைவரை சந்திக்க சொல்லி என்னை அனுப்பின போது தலைவர் சொன்னார், இப்ப சோழனும் வேண்டாம், சோழன் வேண்டாம், புடுங்கவும் வேண்டாம், நான் சொல்ற வேலையை போய் செய்ய, 6 மாத காலம் உனக்கு இந்தியாவில் ஒரு வேலைதாரன், 6 மாதம் இந்த வேலையை முடிச்சு போட்டு எங்கேயாவது போய் தொடர்பு கொள்ள. தலைவர் தந்த ஒரு வேலையை செய்யறதுக்காக நான் 98ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அங்க வந்து 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்கிட்ட 8-9 மாதம் இந்தியா மனைவி பிள்ளைகள் இறக்கினமா இல்ல இல்ல நான் வந்துட்டேன். நான் வந்த பிறகுதான் வந்து போட்டாண்டாவே வந்தேன். அப்ப அதுல வந்து நான் நின்று போட்டு பிறகு சரி எந்த மனைவி பிள்ளை எல்லாம் சேர்த்து போச்சு, நீ இங்க என்ன நான் எங்க போறது திரும்பி போவோம்னு சொல்லி போட்டு நான் தகவல் அனுப்பினேன். தலைவருக்கு தான் அனுப்பினேன். என்னடா அப்ப போஸ்கோவி மஞ்சள் காவால வத்தம் வந்து சென்றுட்டார். பெப்பண்ண வீரச்சாவடம் செஞ்சார், ஜேசி குரு ஆட்டில் செல்விச்சில வீரச்சாவடம் செஞ்சார். அப்ப எனக்கு தெரியும் பெப்பண்ணையும் வீரச்சாவும் போஸ்கோவும் இல்லை, இதுக்கு அங்கால் நான் பேரை கொண்டு நடக்க போறதில்லை என்றால் இவர்கள்லாம் என்ன அனுப்பிடுறது பெப்பண்ணை. இப்ப பெப்பண்ணை இருந்தாதான் எனக்கு இங்கே வேலை இருக்கு. அப்ப பெப்பண்ணை வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பண்டும் இல்லை, பிள்ளையும் இல்லை, குடும்பம் இல்லை, வெளிநாட்டுக்கு போயிருந்தது. எங்கே போகிறான் ஏதுலி என்ற ஒரு சிறுகதை எழுதுனேன். தமிழ்நாட்டுல வெளிவந்த ஈழ சுதந்திரம் என்ற பத்திரிகையில அந்த சிறுகதை வெளிவந்தது. அந்த சிறுகதையோட பல்வேறு விஷயங்களை சொன்னேன். என்ன நடக்குது இங்கே, இந்த கப்பல் இந்த போட்டுகளையும் வந்து தாழுது, இதுக்கு இயக்கம் பொறுப்பா மக்கள் பொறுப்பான்றது அந்த கதையை எழுதினான். கடற்புலிகளுக்கும் இதுக்கும் பொறுப்பில்லை, மக்கள் பொறுப்புணர்வற்ற தனமாக புலிகள் இந்த களத்தை பிடிச்சு நெரிச்சு 50 பேர் ஏறுற படகுல 75 பேரை வந்து தாண்டு சாகினம் என்ற மாதிரி அந்த எங்கே போகிறான் ஏதிலி என்ற அந்த கதையை எழுதி நான் ஈழ சுதந்திரன்ல அதை வெளியிட்டது ரத்தினம் என்ற EPR இயக்கத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு வலசரவாக்கத்துக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீதேவி காலனியில அவர் ஒரு STD நடத்தி கொண்டிருந்தவர். அவற்றை தங்கச்சி இந்த ஏதிலியர் மறுவாழ்வு கழகத்துல வேலை செய்து கொண்டிருந்தவர் அன்னைக்கு சந்திரகாந்தன் ஆட்சி. அந்த அவதான் கொண்டு போய் அந்த சிறுகதையை கொடுத்த போது சிறுகதை என்று எடுக்க இயலாது, இது ஒரு ஸ்டோரி, நாங்கள் அதை வெளியிடுவோம், என்னுடைய இதில் இருக்கிற செய்திகளுடைய வலிமை காரணமா நாங்கள் அதை வெளியிடுவோம் சுதந்திரம் வெளியிட்டார். அப்ப இந்த கதையை இதுல வெளியே வந்த அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து அனுப்பி நான் இங்க போயே இல்லை, நான் திரும்பி வர போறேன்னு சொன்னேன். தலைவர் சொன்னார் எங்க போறதுக்கு வலிக்கிட்டியோ அங்க போய் 2 தொடர்பு இங்க வந்து என்ன போறாங்க கேட்டேன். அப்ப பிறகு நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். இங்க வந்து சேர்ந்த பிறகு நான் ஒரு ஆதரவாளன் என்ற அளவில் செயற்பட்டேன். இங்க வந்து நான் என்ன செய்யறது, நான் வணிகம் நடத்தல, ஒன்றும் நடத்தவில்லை, எனக்கானவர்கள் இருக்கே இல்லை, அதால வேற சில வேலைகளை செய்து கொண்டு இல்லைன்னு தலைவர் விட்டார். நின்றேன். 2005ஆம் ஆண்டுல உடனடியாக போய் தலைவரை சந்திச்சே ஆகணும் என்ற பொழுது நான் அனுமதி எடுத்தேன், போய் தலைவரை சந்திச்சேன். இந்த போரை எதிர்கொண்டால் விடுதலை புலிகள் இருந்து நீங்க திருப்பி இலங்கைக்கு போய் தலைவரை சந்திச்சிருக்கீங்க. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் லட்சுமண் கல்காமர் கொல்லப்பட்டு 3வது நாள் நான் கட்நாயக ஏர்போர்ட்ல வாங்கினேன். பாஸ்போர்ட் எவிடன்ஸ் கூட என்னிடம் தலையிடும். அப்பொழுது நான் அங்க போகும்போது சந்திச்சவர்கள் பலர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். இங்கிலாந்திலும் இருக்கிறார்கள், பிரான்சிலும் இருக்கிறார்கள், பல நாடுகளிலும் இருக்கிறார்கள். அப்ப நான் போன பொழுது பொட்டம்மானுடைய தரப்பினர் சிலரோட எனக்கு தொடர்பு இருந்தாலே அவர்கள் பொட்டம்மானையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். நான் பொட்டம்மான பார்க்க போயில்லை, எனக்கு பொட்டம்மானுக்கும் வேறு தொடர்பும் இல்லை. நான் தலைவரை கிளம்புகிற சிலர் கிளவையில் கொண்டு வந்தான். அவர்களுடன் காய்ச்சி அன்னையை நான் சந்திக்க போறோம்னு சொல்லி கேட்ட போது அவர்கள் வான்னு சொல்லி கூப்பிட்டு இன்னிடத்துல வந்து இல்லைன்றார்கள். போய் நின்றன் கூட்டிக் கொண்டு தலைவருக்கு முன்னால விட்டார்கள். அவர் சொன்னாரு இங்க என்ன செய்யணுமோ நாங்க பார்த்துக்கொள்றோம், நாங்கள் இல்லையண்டா நீங்க என்ன செய்யணுமோ நீங்க சரியா செய்யுங்க, நாங்கள் இருக்க மட்டும் நாங்க சொல்றதை செய்யுங்க, போய் நில்லு
உனக்கான நேரம் வரும், இந்த இதை கொண்டே கொடு, இதை கொண்டே நான் சொல்றதை கொடுத்துட்டு போண்டு தந்து விட்டார். நான் வந்து சேர்ந்தேன். எனக்கு தெரியும் விடுதலை புலிகள் அழிக்கப்படுவார்கள் எனக்கு தெரியும். இந்த போர் மல்லாத்து பக்கத்தால வலிக்கிட்டால் பூனேரிக்குள்ள புலிகள் கொண்டு வந்து அழிக்கப்படுவார்கள் என்றதும், மன்னாருக்குள்ளால வலிக்கிட்டால் முள்ளிவாய்க்காலுக்கு முல்லைத்தீவுக்குள்ள புலிகள் அழிவார்கள் என்றதும் சிவசத்தியமா எனக்கு தெரியும். முன்கூட்டியே தெரியும். 2 இடம் தான் இருந்தது, வேறு இடம் இருக்கே இல்லை. ஒன்று கிழக்கில் இருந்து அவன் படையெடுத்து காடுகளுக்குள்ளால வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை புல்லா பிடிச்சு கண்டி ரோட்டுக்கு மேலே இவர்களை கலைச்சு கொண்டு பூனேரிக்கு கொண்டே விடுவான். அப்படி இல்லை, பூனேரி இந்த பிரதேசங்கள் எல்லாத்தையும் கைது செய்து பிறகு முல்லைத்தீவுக்குள்ளால வந்து அப்படி அமர்த்துவாருன்னா நேரமே முள்ளிவாய்க்காலுக்கு அனுப்பணும். நாங்கள் அந்த மண்ணுடைய வாழ்ந்து வளர்ந்தவர்கள், அந்த போராட்டத்தோடு படுத்து கிடந்தவர்கள் எங்களுக்கு தெரியும் தானே. பிறந்த இடமும் முல்லைத்தீவு தானே, பிறந்த இடம் நான் கச்சிதமடு. அப்ப எனக்கு அது தெரியும். அப்ப இது இப்படித்தான் முடிய போகுதுன்னு தெரியும். நாங்கள் இயக்கம் அழிய போகுதுன்றதுன்னு சொன்னாங்க. கனடாவிலே அங்க சண்டை துவங்கினோடனே இது எப்படி புறப்பகண்டா பண்ணணும் கனடிய தமிழர்கள் சொன்னாங்க. பொங்கு தமிழ் ஒன்றைவே இங்க தூக்கி உலகம் முழுக்க நடத்த வழி கிடைக்கல. பொங்கு தமிழ் நடத்துறதை விட நீங்கள் லொபிங் செய்யுங்கோ, அதுக்கு காசு செலவழிங்கோ, மக்களை கூப்பிட்டு பொங்கு தமிழ் நடத்துங்க வேண்டாம் சொல்லி தலைவாண்டு படத்தை தூக்கி வச்சு கொண்டிருக்காதீங்கோ. ஏற்கனவே சுப்ரீம் லீடர் சொல்லி தலைவர் திரவாரண தேசிய தலைவர் என்று சொல்லி கருணாநிதியும் கொலை செய்யணும் நிற்கிறான் தலைவர், சம்பந்தனும் கொலை செய்யணும் நிற்கிறான் தலைவர். தமிழினத்துக்கு தலைவர் இல்லை, நிறுத்தி விட்டார்கள் புலிகள். இப்ப ஈரானுடைய சுப்ரீம் லீடர் யார்? கொமேனி. தமிழினத்துக்கு சுப்ரீம் லீடர் யாரு? ஒருவரும் இல்லை. சரியோ புலையோ நீங்க விமர்சிக்கிறீர்கள் எல்லாம் செய்கிறீர்கள் கூட அறிவிருக்கு. ஆனால் 56 மாவீரர்கள் வீரச்சாவு அடைந்திருக்கிறார்கள். ஆயுதமே நந்தி போராட போனவர்கள் எல்லோருடைய அடையாளமாயும் மாவீரர் யாரோ என்றால் மரணத்தை வென்றுள்ளோர்கள், தாய்மானம் வாழ வென்று தம்மையே தந்துள்ளோர்கள், ஊர் வாழ வேண்டும் என்ற உன்னத ஆர்வம் கொண்டு ஏராளமான துயர் எண்ணங்கள் தாங்கி நின்றோம். இந்த வரியை நீங்கள் கவனமாக்கணும். இந்த வரியை கவனமாக்கணும். ஏராளமான துயர் எண்ணங்கள் தாங்கி நின்றோம். ஜட்சியோட 10 பேர் நிலவும் புடுங்கப்பட்டதுக்கு பிறகு தளபதியார் என்ற ஜெயமும் மாவீரன் தான். ஏனைய இயக்கத்தில இருந்து சந்தேகத்தின் பேர்லயோ அல்லது இவர் இருந்தா எங்களுக்கு ஆபத்து என்று புலிகள் சுட்டுக் கொண்டவரும் மாவீரர் தான். இது தலைவர் சொன்னவர், நான் சொல்லல, இதை தலைவர் சொன்னவர். சரியா? இப்ப நியாயமான மாற்றங்கள் நான் நீண்ட ஒரு இடலாம் போயிடுது. கடைசியாக ஒரு கேள்வி, இப்ப ரவீந்திரன் மகாலிங்கம் தேசிய தலைவரா? அந்த கேள்வியை நீங்கள் கேட்டே இருக்க கூடாது. முட்டை கடிதங்களுக்கு விளக்கம் கேட்கிறது நகைச்சுவைக்காகத்தான் இதை கேட்கிறது. இப்படி ஒரு வதந்தி பரப்பப்படுது. என்னட்டையும் சில பேர் போன் பண்ணி கேட்டுருச்சுன்னா என்ன உரையால தேசிய தலைவரா போட்டிருக்கேன். இதை அதான் நான் சொன்னேன். தேசிய தலைவர் என்ற அடைமொழி ஏன் தலைவர் பிரபாகரனுக்கு கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியை கேட்டீங்க என்றால் 90% தமிழனுக்கு பதில் சொல்ல தெரியாது என்றால் நான் நினைக்கிறேன், குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவங்க. ஆனால் தலைவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட வேண்டும். இவர் அரசியலுக்கு வரமாட்டார். சர்வதேச மத்தியஸ்தத்துடனான பேச்சுவார்த்தை சூழ்நிலை ஒன்று உருவாகி வருகிறது. விடுதலை புலிகள் ராணுவ ரீதியில் மேலோங்கி வருகிறார்கள். விடுதலை புலிகளை ஏனைய இயக்கங்களும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வேற வழியில் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களோடு சேர்ந்து போய்த்தான் நாங்கள் ஏதாவது செய்யணும் என்ற நிலையின் காரணத்தாலேயாவது அவர்கள் வருகிறார்கள். இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை சர்வதேச நாடுகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து முன்வைக்கும் போது அதை கடந்து புலிகள் வெளியில போயலாது. அதை கடந்து புலிகள் வெளியில போக இயலாது என்று சொல்லி சொன்னால் பிரபாகரனுக்கு என்ன இடம், எதிர்காலத்தில் என்ன இடம்? அவர் சொல்றது போல செஞ்சோலை சிறுவர்களை பராமரித்து கொண்டிருக்க போறாரோ அது அவர் சொல்லலாம். ஆனால் இந்த இனத்துக்காக ஆயுதம் ஏந்தி இத்தனை போராளிகளை வழிநடத்தி இத்தனை போராளிகளை இந்த மதிப்புக்கு உரியவராக தலைவரை காப்பாற்றுங்க. ஒவ்வொரு கரும்புலி வீரனும் இறுதியாக சொல்லி போட்டு போறது தலைவரை காப்பாற்றுங்க. நாங்கள் மக்களுக்காக வெடிக்கிறோம், நீங்கள் தலைவரை காப்பாற்று கொண்டு போட்டு போறாங்க. இப்படியெல்லாம் தியாகம் செய்த ஒரு விடுதலை வீரன் இந்த ஆயுத போராட்டத்தின் அறுவடையாக அது எது வருதோ அந்த அவருக்கு என்ன இடம் என்ற கேள்வியை விடுதலை புலிகள் இயக்கத்திற்குள் முதலில் வைத்தவர் காவே பாலகுமாரன். பாலகுமாரன் தான் இதை முதல் கேட்டார். இந்த கேள்வி அவர் தான் கேட்டார். தலைவர் பிரபாகரனுக்கு என்ன இடம்? பேச்சுவார்த்தையில இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டார். அல்லது எங்களுடைய ராணுவ மேலாதிக்கம் சிங்கள படைகளை தோற்கடித்து விட்டதாகவே பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் என்று வந்து எங்களோட மக்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தீர்வை இவர்கள் தந்தால் தலைவருக்கு என்ன இடம் கொடுக்கணும்? செஞ்சோலையில கொண்டே அவரை எதிர்த்ததா முடியாது. பாலகுமாரன் தான் பரிந்துரைத்தார். புத்திஜீவிகள் பலரோடு கலந்துரையாடினார். இந்த விஷயம் அப்பொழுது எங்களிடமும் கேட்கப்பட்டது, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அப்பொழுது தமிழின தேசிய தலைவர் என்றுதான் அவரை கண்டப்படுத்தி விடுவோம். அவர் அரசியலுக்கு வர மாட்டேன். அதனுடைய இந்த ஈரான்ல இருக்கிறது போல சில நாடுகளில் இருக்கிறது போல சுப்ரீம் லீடராக நாங்கள் தமிழினத்துக்கு ஒரு பாலகுமார் தான் முன்வைத்தாரா அல்லது வேற? நான் அறிந்த அளவில் அந்த விஷயத்தை முதல் தொடக்கியவர் பாலகுமாரன். பிறகு இயக்கத்துக்குள்ள பொட்டமான மற்றவை எல்லாரும் அது நியாயம்தான், அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்படத்தான் வேணும் என்றதை ஏற்றுக்கொண்டார். இரண்டு அரசியலுக்கு அவர் வர மாட்டார் என்றார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அறிவிச்சது பொட்டம்மா. ஏன் அதுல உங்களோட பேர் வர வேண்டிய காரணம் ஏன் வந்தது? இது ஒரு எழுந்தமானமாக சில பேரால திட்டமிட்டு ஒரு அதுக்கும் ஒரு சின்ன பின்னணி இருக்குது. அதாவது 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் தேதி 3 தேதிகளில் 3 குழுவாகி இவர்கள் அறிவிக்க வெளிக்கிட்ட போது
இன்றைக்கு விடுதலை புலிகளின் பேரில் செயற்படுகிறவர்களில் நான் ஏற்றுக்கொண்ட குழுவினர் தமிழீழ அரசியல் துறையினர் என்று அப்போது இருந்தார். அந்த தமிழ் அரசியல் துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் என்ன பேர் அசோகா. அப்ப அசோகாவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். நீங்கள் தமிழீழ அரசியல் துறை என்று செயல்படுகிறீர்கள், நீங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேணும், நீங்கள் ஊடகங்கள்ல வந்து அறிவிக்க வேணும், இதுதான் தேசிய தலைவர் வீரச்சாவடைந்த நாள், இதைத்தான் நீங்கள் எல்லாரும் சொல்லணும், உங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்ற விஷயத்தை நாங்கள் வந்து சொன்னோம். அப்ப அப்படி சொன்ன போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்ட போது நான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நீங்கள் யாரும் இதை செய்யவில்லை என்றால் தனியொரு மனிதனாக நான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தற்காலிக தலைவர் என்று என்னை அறிவிச்சு போட்டு நான் இதை பிரகடனப்படுத்துவேன் மீடியாக்கள்ல. அதுக்காக நான் இயக்கத்தின் தலைவர் என்று பொருள் அல்ல. தலைவரையே நீங்கள் இழிவுபடுத்துறீர்கள். தமிழீழத்தின் தேசிய தலைவர் என்று தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவரை நாங்கள் 50,000 போராளிகள் வீரச்சாவடைந்து ஆயிரக்கணக்கான போராளிகளை அர்ப்பணித்து மக்கள் லட்சக்கணக்கான முள்ளிவாய்க்கால் போராடி நாங்கள் கொண்டு வந்த தமிழீழ தேசிய தலைவருடைய வீரச்சாவப்ப நிகழ்ந்து என்று தெரியாம அவரை பற்றி ஒன்றை அறுதியிட்டு சொல்லி உங்களால செயற்பட முடியாத, உங்களுடைய அரசியல் துறை தேவையில்லை, நீங்கள் செயற்பட முடியாத கொடுங்கோ, நான் தற்காலிக விடுதலை புலிகள் இயக்க தலைவர் என்று சொல்லி அறிவிச்சு போட்டு நான் இந்த தலைவர் தான் வீரச்சாவடைந்தார் என்றதையும் சொல்லி எல்லா போராளிகளும் வாங்கோ, வந்து ஒரு இடத்துல இணையுங்கோ, எந்த நிபந்தனைகளும் வைக்கக்கூடாது, ஒரு விடுதலை புலிகள் ஜனநாயக வழியில் செயற்படுறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கோ, அந்த இடத்தில் எல்லா போராளிகளும் கூடி விடுதலை புலிகளுக்கான ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்யுங்கோ, தற்காலிக தலைவர் வெளியில போயிடுவேன், நான் இந்த அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்றதை நான் எழுதி அனுப்பினதில்லை. அந்த முன்பக்கத்தை எடுத்து இவர்கள் தங்களுக்கு தோதா எழுதினார்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, சீர்மாறன் என்றவர் தான் அசோகாவுடைய கணவன். சீர்மாறன் புலனாய்வுத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என்றாலே அவர் இந்த சங்கீதன் கோஷ்டி, இந்த தயாபரன் கோஷ்டியோட சேர்ந்து வேலையாளர். அவர் தலைவருக்கு விளக்கு கொளுத்தணும் என்று இருக்கிறார். அசோகா அவ படத்துறையை சேர்ந்தவா, அவ சொல்றா தலைவருக்கு ஒன்றும் செய்ய வேணும், நீங்கள் எல்லாரும் கூட வேலையை பாருங்கன்றா. இது கணவன் மனைவிக்கு வீட்டுல சண்டை. இப்ப மனைவிக்கு எழுதின கடிதத்தை கணவன் அங்க மற்றவைக்கு காட்டுறாரோ என்னவோ தெரியாது. இப்படி ஒரு மொட்டை கடிதம் உருவாகிறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். என்னன்னா, 2 பேருக்கு தான் அதை அனுப்பினார். ஒன்று அசோகாவுக்கு, இன்னொரு போராளிக்கு. அவர் அதை வெளியில அனுப்பியில்லை, அல்லது அவர் இன்னொருவருக்கு அனுப்பினவர், அவர் சில பலருக்கு அனுப்பியிருக்கலாம். இதுதான் புலிகளுடைய ரகசியம் காப்பு தன்மை. உங்களுக்கு மட்டும் ஒன்று அனுப்பினா அவர் தங்களுக்கு தம்பிக்கையான எல்லாருக்கும் அனுப்புவார், அவர் ரகசியம் கொண்டு சொல்லுவார், அது எங்க உண்மை இல்லாடா போகும். அதான் இல்லை. இப்படி எழுதப்பட்ட கடிதத்தை வச்சுக்கொண்டு இப்ப நான் வந்து இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி மே மாதம் 19ஆம் தேதி பிரபாகரன் வீரச்சாவடைந்தார் என்று அறிவிப்பை நான் எதிர்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் டிக்டாக்ல பதிவு விட்டேன்னா 18ஆம் தேதியை நான் ஏற்றுக்கொள்றேன். அதை ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார், தலைவர் வீரச்சாவடைந்தது 17 தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். சரி, எல்லா போராளிகளும் சேர்ந்தது 18 சொல்றாங்கன்னா சரி ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் 18 பின்னிரவின் பின்னர் என்று சொல்லி நசீரோ என்ன பேர் அவருக்கு அந்த அமைப்பின் ஊடக செயற்பாட்டாளர் போய் தடத்துல சொன்ன உடனே எனக்கு போராளிகள் எடுத்து சொன்னாங்க, இந்த ஆட்சி விட்டுருக்கேன் 19ஆம் தேதி கமல் உணர்த்தின புத்தகத்தில் எழுதுனதை நடைமுறைப்படுத்துறது நீங்க முன் கொடுக்குறியா, இந்த போராளிகள் செய்யலாமான்னு சொல்லி எங்கெங்கயோ ஒழிச்சிருந்த போராளிகள் பலர் எனக்கு தொடர்பில் வந்தாங்க. தொடர்ந்து நான் இந்த பிரிவில இருந்து நான் இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் தயவு செய்து மஞ்சள் கொள்வோம், நில்லுங்க, இப்ப உடனடியாக நான் ஒரு ஊடகத்தில் என்ன கூப்பிட்டு கதைக்கக்கூடிய கதைக்கிறேன், பதிவை தூக்குறேன். காலமே உங்களுக்கு என்ன சொன்னார், 2 காலமே நான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை கதைக்க மாட்டேன் சொன்னேன். ஆனால் பிறகு நீங்கள் எடுத்து இப்படி புதிய தலைவர் ஒருவர் வர போறாராம் ஒரு புறப்பக்கண்டா வருதாம் என்று நீங்க கேட்ட போது நான் என்ன சொன்னேன், எனக்கு அது தெரியாது. ஆனால் தலைவர் வீரச்சாவடைஞ்சா புதிய தலைவர் அறிவிக்க வேணும். அப்ப அந்த இடத்துல நான் சொல்றேன், கேபி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு விடுதலை புலிகள் இயக்க தலைவர் என்ற இடத்துல தன்னை முன்னிறுத்தி செயற்படாத காரணத்தினாலே இவங்கள் தங்களுக்கு ஒரு புதிய தலைவரை அறிவிக்க முற்படுறாங்க. அதை எல்லா போராளிகளும் ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் 4 பேர் என்று ஒன்று சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை. ஆனபடியால இதுக்கு ஒரு பொறிமுறை இருக்கு, அந்த பொறிமுறையை நடைமுறைப்படுத்திக் கொண்டது நாங்கள் வச்சிடும். நான் கதைச்ச இந்த நியாயமான கதைகள் அவர்களுக்கு பிடிக்காமல் போக அவர்கள் மக்கள் மத்தியில என்ன கொச்சைப்படுத்துறதுக்கு தேசிய தலைவர் என்ற அந்த பதத்தை போடுறாங்க. தேசிய தலைவர் என்ற பதம் ஏன் தலைவர் பிரபாகரனுக்கு கொடுக்கப்பட்டது? அது புத்திஜீவிகள் தமிழ் பெரியவர்கள் சிந்திச்சு, எல்லோரும் சிந்திச்சு இது தலைவருக்கு பிரபாகரனுக்கு உரிய இடம் தான், இது கொடுக்கப்படுத்தான் வேணும் என்ற போது தலைவர் சொன்ன கதை என்ன தெரியுமோ முடிச்சு போட்டாங்க. சத்தியமா இதெல்லாம் தலைவர் சொன்னார். அதாவது இந்த தமிழ்நாட்டு கவிஞர் அறிவுமதி எங்கள் தலைவன் முருகனுக்கே நிகரானவன் என்று பாட்டு எழுதினார். ஜெகத் கஸ்பாருக்கு போட்டியோடு கேட்க தலைவர் சொன்னார், எங்கட மக்கள் ஒரு கல்லை வச்சுட்டு கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அது இந்த தலையில எல்லாத்தையும் போடுவார்கள், இல்லாத இல்லைன்னா யாரோ ஒரு ஆளை முன்னிறுத்தி அவரே எல்லாம் செய்வார் போடுவார்கள். நானும் ஒரு சாதாரண மனிதன், என்னுடைய கடமையைத்தான் நான் செய்கிறேன், எல்லோரும் சேர்ந்துதான் போராடணும் என்று ஜெகத் கஸ்பாருக்கே போட்டி கொடுத்தவர்கள். இவரை சுப்ரீம் லீடர் ஆக்கணும் என்று சொல்லி முடிவெடுத்தீர்கள். இந்த முன்முடிவுகள் எல்லாம் ஏனப்பா எடுக்கிறீர்கள் என்று அந்த கேட்கறதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிச்சு முடிச்சு போட்டீங்க. அப்ப கடவுள் என்று அவர் பாட இப்ப கல்லாக்க போறாங்க திருப்பி கேட்டவர் அந்த இதெல்லாம் ஏன் தேவையில்லாம இல்லை.
நான் கேட்டான் என்ன கடவுள் பாடும் கொண்டு கேட்டானே நான் எந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம் எந்த வேலையை என்ன செய்ய சொல்லி விடுங்க அவருக்கு சொல்லுங்க போற எவ்வளவு நல்ல பாட்டு எழுதுகிறாக்கு போராளிகள் தியாகம் மக்கள் விடுதலை அதை பற்றி எழுத சொல்லுங்க விட்டு விட்டேன் இதுக்காக அவர் வேணும் ஆட்டி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி தேசிய தலைவர் சொல்லிக் கொண்டு கூட ஆண்டு விட்டாங்க என்னவாவது சொல்லி கொண்டிருக்கோம் விடுதலைக்காக நல்லதாக இருந்தா நல்லது கெட்டதாக இருந்தா நீங்களே அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கொண்டு விட்டேன் தேசிய தலைவர் என்று தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு மௌனத்தை தூக்கி இவங்க எல்லாரும் சேர்ந்து வைக்க போய்த்தானே கருணாநிதி துரோகி ஆயினர் சம்பந்தன் எல்லாரும் எதிர்த்தார்கள் இவர் என்ன தலைவர் தேசிய நான் உங்களுக்கு சொன்னானே இல்லையா 94ஆம் ஆண்டு போய் சந்திரிகா உயிரோடு இருக்கிறா சந்திரிகாட்டா போய் ஆயுதத்தை போட்டா தலைவர் பிரபாகரன் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மதிக்க மாட்டார்கள் அவர் இன்னும் சாதிக்கிறார்கள் சொல்றான் சம்பந்தன் நீங்க தேசிய தலைவர் அவரை சொன்னா ஏற்றுக்கொள்வான் அவன் எங்களை போய் அங்க சொல்ற உண்மை கதையில எவன் கேட்கிறீர்கள் நீங்கள் தமிழர்களின் விடுதலையை யார் அளிச்சது பிரபாகரன் அளிச்சதுரா பிரபாகரனோட சேர்ந்து போராடி வீரத்தை அடைஞ்ச மாவீரர்கள் அளித்தவர்களா இந்த விடுதலை தேவை என்று உண்மையா போராடுறவர்கள் அளித்தவர்களா துரோகிகளா தியாகிகளா செத்தவர்கள் ஒரு பகுதியில் உண்மையான துரோகிகள் எங்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள் அவர்களுடைய அறிவு என்ன ஆற்றல் என்ன உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நீங்கள் இது பிள்ளை அது பிள்ளை புலி பிள்ளை அது பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு ஐயா நகை செய்யணும்னா செய்கூலி செய்தாரம் வேணுமோ இல்லையோ இப்ப செய்கூலி செய்தாரம் மண்டே அங்க வருது சுத்த தங்கத்தை வச்சு நகை செய்யலாது அங்க செம்ப கலக்கணும் இல்ல வெள்ளிய கலக்கணும் வெள்ளியின் செம்பு எவ்வளவு வீதம் கலக்கப்பட்டிருக்கோ அது சேதாரம் கழிவு வெட்டி கொத்தி செய்ய போறது கழிவு அப்ப சேதாரம் பெறும் செய்கிறவனுக்கு கூலி கொடுக்கணும் நகையா நீ வாங்கணும்னா செய்கூலியும் சேதாரமும் பெறும் ஒரு பெண் நகைதான் கேட்பாள் தங்க பாலத்தை கேட்க மாட்டாள் ஆனா தங்க பாலத்தை வாங்கி வந்து வச்சீங்கன்னா திருப்பி அதை விற்கல அப்படியே வித்துடலாம் நகையை வாங்கிக்கையும் செய்கூலி சேதாரம் கொடுக்கணும் விற்கைக்கும் சேதாரம் கழிப்பான் ரைட் ஏன்னா விற்கைக்கும் அதுக்குள்ள இருக்கிற மிச்ச கழிவாக நேரம் அவன் கழிவை எடுத்து போட்டு தான் தங்கத்தை எடுப்பான் தங்கத்துக்கு தான் அவன் காசு தருவான் அவன் பித்தளைக்கும் வெள்ளிக்கும் காசு தரவே மாட்டான் அதுக்கு ஒரு பருமதியே இல்லை சீரோ ஆக்கிடுவான் இப்ப செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது அதே மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டேன் தலைவர் ஆணையிட்டதன்படி எல்லோரும் செயற்பட்டிருந்தால் நாங்கள் இங்கே இன்றைக்கு வேதனைப்பட தேவையில்லை கண்ணனும் அவர்தான் அண்ணனும் அவர்தான் கரிகாலனும் அவர்தான் அருமையான பெயர்கள் எல்லாம் அவருக்கு பொருந்தி வந்தது இதிகாசங்களை படிச்சு நீங்கள் நம்புறீங்களா இருந்தா பிரபாகரனும் ஒரு அவதாரம் நான் நம்புறேன் ஆனா அந்த அவதாரத்தை நாங்கள் சரியா பயன்படுத்த அறிவற்ற அறிவிலிகள் நாங்கள் ஏதோ கற்பனை உலகங்கள்ல செயற்பட்டு இன்றைக்கு வந்து இந்த முட்டாள்தனம் என வேலை செய்து முல்லமதி என்றவனுக்கும் தேசிய தலைவர் என்று எழுதுகிற பைத்தியகார கூட்டத்தின் பைத்தியகார வேலைகளுக்கு என்னிடம் வந்து எழுதியிருக்கு நாங்கள் தலைவனை கடவுளாயத்து நின்று போராடுறவர்கள் நீ வந்து முல்லமதிய தேசிய தலைவர் என்ற முட்டாள் முல்லமதியா இருந்தா புலிகள் இயக்கத்திலே ஒரு 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 மூலையில இருந்தவன் நினைக்கிறேன் முல்லமதி நீண்ட ஒரு உரையாடல் தந்திருக்கிறேன் மிக தெளிவாக உங்களுடைய வரலாற்றை இதுக்குள்ள கொண்டிருக்கிறீர்கள் கேள்விகளுக்கு எல்லாம் மிக தெளிவாகவும் மிக வெளிப்படையாகவும் பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் எங்களுடைய நன்றி மீண்டும் அடுத்த சந்திப்புல நாங்கள் தொடருவோம் நன்றி வணக்கம்